அரக்கோணத்தை சேர்ந்த பொண்ணு இவங்களோட அப்பா சென்னை ஹைகோர்ட்ல வழக்கறிஞரா இருக்காங்க. 8 வயசுல பியானோ கிளாஸ் சேர்த்து விடுறாங்க. 10 வயசுல யங்ஸ்டார்ஸ் குழுவுல சேர்ந்து பாட ஆரம்பிச்சாங்க. நண்பர்கள் சொல்றாங்கன்னு தியேட்டர் ஆர்டிஸ்டா பயணத்தை தொடர்ந்தாங்க. நிறைய ஸ்டேஜ் பிளே பண்ணிருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டான நடிகர் நகுல் மூலமா ஹாரிஸ் ஜெயராஜ் அறிமுகம் கிடைக்குது. அவர் மூலமா அந்நியன் படத்துல கண்ணும் கண்ணும் நோக்கியா பாடல் பாட வாய்ப்பும் கிடைக்குது. கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொல்ல கொல்லும் மாஃபியா கேப்பச்சினோ காஃபியா கண்ட நாள் முதல் படத்துல சின்ன கேரக்டர் பண்ணவங்க 2007 பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல நடிகையா மாறினாங்க. 1001 படத்துல இவங்களோட நடிப்பு பிரபலமா பேசப்பட்டுச்சு. மங்காத்தா, விஸ்வரூபம், அரண்மனைன்னு பயணத்தை தொடங்கினவங்க வடச்சென்னை மூலமா தவிர்க்க முடியாத கதாநாயகியா தன்னை மாத்திக்கிட்டாங்க. தேர்ந்தெடுக்கிற கதை போல்டான கதாபாத்திரம்னு சினிமா துறையில வளர்ந்தவங்க நிறைய ஹிட் பாடல்களையும் கொடுத்தாங்க. அனிருத்துடனான காதல் சர்ச்சையில சிக்கினவங்க 35 வயசை கடந்தும் திருமணம் பண்ணிக்கல. ஆனா சினிமா துறையில பாடகரா, பாடல் ஆசிரியரா, கம்போசரா, நடிகையா, டப்பிங் ஆர்டிஸ்டா தனக்குன்னு ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை உருவாக்குனவங்க தான் ஆண்ட்ரியா அவர்கள்.